ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதுமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். பால்யாதிஷ்வபி ஜாகிரதாதிஷு தயா சர்வாஸ்வஸ்தாஸ்வபி வியாவிருத்தாஸ்வனுவர்த்தமானமஹமித்யந்தஸ்ஃபுரந்தம் சதா ஸ்வாத்மானம் பிரகடீகரோதி பஜதாம் யோ முத்ரயா பத்ரயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம. இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தின் 7வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கராச்சாரியார் அந்த தட்சிணாமூர்த்தியை பார்த்து சொல்லும் அந்த பிரார்த்தனை நமக்கு சொல்லும் அந்த விஷயம் என்ன என்றால், தட்சிணாமூர்த்தி தான் அனைத்து ஞானங்களுக்கும் தலைவனாக இறைவனாக இருக்கிறார், கடவுளாக இருக்கிறார் என்றும் சொன்னார் முன்பு. அதிலேயே எந்த ஞானத்திற்கு முக்கியமாக இறைவனாக இருக்கிறார் என்றால் ஸ்வாத்மானம் என்கிற அந்த ஒரு ஞானம். அதாவது நம்மளோட ஆத்மாவை பற்றின, நம்ம ஆத்மா எங்கேருந்து வர்றது, இந்த உடலுக்குள்ள இருக்கே இந்த ஆத்மா, இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள சம்பந்தம், இந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள சம்பந்தம், அந்த ஆத்மா அந்த பரமாத்மாவை சென்று எப்படி அடையிறது என்ற அந்த விஷயங்கள் எல்லாம், அந்த ஆத்மாவோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையுமே நமக்கு சொல்லி கொடுக்குற அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு போதிக்கிற ஒரு குருவாக தான் தட்சிணாமூர்த்தி இருக்கார் என்று சொல்றார். அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தியை இந்த ஒரு விதத்தில் புகழாராம் இந்த ஒரு ஸ்லோகத்தில். அப்போ நம்மளோட ஆதிசங்கராச்சாரியார் சொன்ன அந்த விஷயங்கள், பால்யாதிஷ்வபி ஜாகிரதாதிஷு ததா சர்வாஸ்வஸ்தாஸ்வபி, அதாவது இந்த ஒரு ஆத்மாவானது அனைத்து இடங்கள்லையும் அனைத்து நேரங்களிலும் இருக்கு என்று சொல்றார் நம்மளோட சங்கராச்சாரியார். அதற்கு உதாரணமாக என்ன சொல்றார் என்றால், ஜாகிரதாதிஷு தயா சர்வாஸ்வஸ்தாஸ்வபி என்று சொல்றார். பால்யாதிஷ்வபி ஜாகிரதாதிஷு தயா சர்வாஸ்வஸ்தாஸ்வபி, நம்ம சிறுவனாக இருக்கும் போதும் நம்ம பாலகர்களாக இருக்கும் போதும் அப்பயும் அந்த ஆத்மா உள்ள இருக்கு. நம்ம வளர்ந்துட்டே வரோம், கொஞ்சம் ஒரு இளமையான வயது வருது, அப்பயும் அந்த ஆத்மா நமக்குள்ளதான் இருக்கு. கொஞ்சம் இன்னும் வயதாருது, ரொம்ப வயதான ஒரு நிலைக்கு வந்துட்டோம், முதுமையான நிலைக்கு வந்துட்டோம் என்றால் அப்பயும் அந்த ஆத்மா உள்ளதான் இருக்கு. இந்த ஆத்மா இந்த பிறப்பு ஆனதுலேருந்து இந்த இறக்கும் தருவாயில் வரைக்கும் அந்த ஒரு சமயத்தில் எப்போ நம்ம இறக்குறோம் என்று சொல்றானா, உள்ள இருக்கிற ஆத்மா இன்னொரு உடலுக்கு போறதோ இல்லை இந்த உள்ள இருக்கிற ஆத்மா இந்த உடலை விட்டு வெளியில போறதோ அப்பொழுதுதான் நம்ம இறந்து போனோம் என்றே சொல்றான். அப்பேற்பட்ட அந்த ஆத்மா இருக்கிறதுனால்தான் உயிர் இருக்கு என்றும் சொல்றார். அந்த ஆத்மா அனைத்து நேரங்களிலும் நம்ம உடல்ல தான் இருக்கு என்று சொல்றார் நம்மளோட சங்கராச்சாரியார். சர்வாஸ்வஸ்தாஸ்வபி, அனைத்து நேரங்களிலும் நம்ம உடல்ல தான் இருக்கு. இதுவே நான் இங்க இருக்கிறேன், ஆத்மா எனக்குள்ள இருக்கு, நான் பக்கத்து நாட்டுக்கு போனேன்னா அங்கே ஆத்மா வராது என்றும் சொல்ல முடியாதாம். என்றால் ஆத்மா எல்லா இடத்திலும் இருக்கு என்று சொல்றான். நமக்குள்ளேயும் இருக்கு, எல்லா இடத்திலும் இருக்கு, எல்லா நேரத்திலும் இருக்கு என்று சொல்றான். சர்வாஸ்வஸ்தாஸ்வபி வியாவிருத்தாஸ்வனு வர்த்தமானஹமித் எந்த ஸ்வரந்தம் சதா, அதாவது இந்த ஆத்மாவானது அழகாக என்ன சொல்ற என்றால், இந்த ஆத்மா வியாவிருத்தாஸ்வனு வர்த்தமானம் அகமித், அதாவது எந்த செயல்லையும் இந்த ஆத்மா ஈடுபடுவதில்லை, ஆனால் எல்லா செயலையுமே இந்த ஆத்மா ஈடுபடுகிறது என்று சொல்றார் நம்மளோட சங்கராச்சாரியார். எந்த செயலையுமே செய்யறதில்லை, ஆனால் எல்லா செயலையுமே செய்யறது என்று சொல்றார். எந்த செயலுமே செய்யறதில்லை என்று சொல்றதுக்கு காரணம், இந்த உடல் தான் அனைத்து செயல்களுமே செய்யறது. இப்போ நம்ம பார்க்குறோம், கண்ணால பார்க்குறோம், இந்த உடல்ல இருக்கும் கண் மட்டும்தான் பார்க்கறதே தவிர ஆத்மா பார்க்கவில்லை. கையால் நம்ம ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறோம், கையால் ஒரு விஷயத்தை தொடரும், நமக்கு அந்த உணர்வு வர்றது, உணர்ச்சி வர்றது, அந்த உணர்ச்சிக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை, அது உடலோட சம்பந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி சில விஷயங்களை கேட்குறோம், பேசுகிறோம், இதெல்லாம் உடலோட சம்பந்தப்பட்டது, ஆனால் இதுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை, அதனால் செய்யும் எந்த செயல்லையுமே ஆத்மா ஈடுபடுவதில்லை என்று சொல்றார். ஆனால் வியாவிருத்தாஸ்மனு வர்த்தமான மகமித்யந்த ஸ்புரந்தம் சதா, எந்த விஷயத்திலும் ஈடுபடவில்லைனாலும் எந்த விஷயத்தையும் செய்யலைனாலும் அனைத்து விஷயத்தையும் செய்யறது இதுதான். ஏனென்றால் ஆத்மா இல்லை என்றால், ஒரு சரீரத்தில் ஆத்மா இல்லை என்றால் இந்த செயலெல்லாம் யாராலையும் செய்யவே முடியாது. அதனால் இந்த செயல் எல்லாத்தையும் செய்ய வைக்கிறதே ஆத்மாதான். ஆனால் எந்த விஷயத்திலும் அந்த ஆத்மா ஈடுபடவில்லை, எல்லாத்தையுமே இந்த சரீரம்தான் செய்யறது என்று சரீரத்து மேலே எல்லா விஷயத்தையும் போட்டுறது என்று சொல்றார். இந்த ஆத்மா அனைத்தையும் செய்தாலும் எதையும் செய்யாமல் இருக்கிறது என்று அழகாக ஒரு விஷயத்த சொல்றார் நம்மளோட சங்கராச்சாரியார். வியாவிருத்தாஸ்மனு வர்த்தமானமஹமித் எந்த ஸ்ஃபுரந்தம் சதா ஸ்வாத்மானம் பிரகடீகரோதி பஜதாம் யோ முத்ரயா பத்ரயா, அதாவது சின்முத்திரையோட இருக்கிற நம்ம தட்சிணாமூர்த்தி தான் இந்த ஆத்மாவை பற்றிய ஞானத்தை நமக்கு அளிக்கிறார் என்று சொல்றார். யார் தன்னிடம் சரணம் அடைகிறாரோ அவளுக்கு அந்த ஞானத்தின், அந்த ஆத்மாவின் ஞானத்தை அருள்கிறார் தட்சிணாமூர்த்தி என்று சொல்றார் நம்மளோட சங்கராச்சாரியார்.
தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்திகே நமகிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திகே. என்னோட ஆத்மாவை பற்றிய ஞானம், ஆத்ம ஞானத்தை நமக்கு அருள்கிற பரம்பிரமமாக இருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு எனது நமஸ்காரங்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு இளைஞன் அந்த ஒரு ஆலமரத்தின் 2 விழுதுகளை பிடித்து கொண்டு அந்த இடத்திலே நின்று இருக்கார். அந்த இடத்துல தொங்கின்னு இருக்காராம் அவர். அந்த சமயத்தில் தான் அந்த கரடி ஓங்கி ஒரு அடி விடுறதாம் அந்த ஒரு தேன் கூடுல. அப்போ அந்த தேன் கூடுலேருந்து தேன் கொஞ்சம் கொஞ்சமா சொட்ட ஆரம்பிக்கிறதாம் அங்கேருந்து. இந்த மாதிரி சொட்டின்றே இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து கண்ணுக்கு முன்னாடியே பல தேன் துளிகள் போடுறத பார்க்குறாராம் இந்த ஒரு நபர், இந்த ஒரு இளைஞன். என்றால் இவர் இங்கே வந்து தொங்கிட்டு இருக்கார் ஆலமரத்து விழுதுல. ஆனால் மேலே பார்த்தால் கரெக்டாக அவருக்கு மேலே தான் அந்த கரடி இருக்காம். அந்த கரடி ஒரு ஓங்கி அடிச்சதுனால்தான் அவருக்கு நேராக தான் எல்லா துளியும் விழுந்துட்டு இருக்கான். சரி, நமக்கு பசிக்கிறதே, இந்த தேனை கொஞ்சம் சுவைச்சு பார்க்கலாமே, இது ரொம்ப இனிப்பாக இருக்கும் என்று நமக்கு தெரியும், இப்போ கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்குமே என்று சொல்லி தன்னோட நாக்கை வெளியில நீட்டுறாராம் இந்த இளைஞன். அந்த தேன் கரெக்டாக வந்து அந்த நாக்கை விழும், அதை நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் என்று ஆசையோட நாக்கை நீட்டுறாராம் அவர். ஆனால் அவர் நாக்கை நீட்டினாலும் அந்த ஒரு தேன் உழற அந்த டிஸ்டன்ஸுக்கும் அவர் நாக்குக்கும் நடுவில் கேப் இருக்கிறதுனால அவர் நாக்கால அந்த தேனை இழுக்க முடியலையாம். சரி, கொஞ்சம் முன்னாடி போய் இழுத்து பார்க்கலாம் என்று போனால் அதற்கு ஆலமரத்தோட விழுது அலோவ் பண்ண மாட்டேங்கிறதாம். அவர் அதே இடத்துல நிற்க முடியாது, அந்த தேனையும் அவரால் சாப்பிட முடியலையாம். இப்போ ஒரே கவலையாரதாம் இந்த நபருக்கு. ஆஹா, தெரியாமல் இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டோம், தெரியாதனமாக வந்துட்டோமே. உள்ளே வந்த உடனே சிங்கம் துரத்துறது. சிங்கத்துக்கு தப்பிக்கலாம் என்று ஆலமரத்துக்கு மேலே ஏறுனா ஆலமரத்தில் கரடி இருக்குது, கரடி துரத்துறது. கரடிக்கு தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆலமரத்தோட விழுதில் வந்தால் கரடி மட்டும் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கு தேனை, நமக்கு எதுவுமே தர மாட்டேங்குது. சரி, தேனை கீழே விடுறதே அந்த ஒரு சொட்டையாக சாப்பிடலாம் என்று ஆசைப்பட்டால் அந்த தேனை கூட நம்மளால் சுவைக்க முடியலையே, நம்ம என்ன பாவம் பண்ணோம்னு தெரியலையே, நமக்கு என்ன இந்த மாதிரி திருப்பி நடந்துகிட்டே இருக்கே, பேக் டு பேக் நடந்துகிட்டே இருக்கே என்று கவலைப்படுறாராம் அவர். அப்பொழுதுதான் அவர் மனதில் இந்த விஷயத்தில் எல்லாத்திலையும் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு என்று யோசிக்கிறான். அந்த யோசனை வர்றதாம். இந்த மாதிரி சரியான நேரத்தில் அவருக்கு அந்த சரியான யோசனை வந்ததால்தான், அந்த யோசனையை செயல்படுத்தினால்தான் அவர் தப்பிச்சார் என்று சொல்றார். அப்படி இந்த இளைஞனுக்கு வந்த அந்த யோசனை என்ன, இந்த யோசனை எப்படி அவர் காப்பாற்றியது, நாளை தான் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.